நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்காத ஒரு ஆட்சிக்கு அம்னோ துணையாக இருப்பதாக முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமது சாடி உள்ளார். மலேசியா சுதந்திரம் அடைந்ததற்கு முக்கிய காரணம் அம்னோ என நினைக்கிறார்கள். ஆனால் அது உண்மை இல்லை. நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு காரணம் மலாய்க்காரர்கள்தான் என்றும் அம்னோவுக்கும் சுதந்திரத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்றும் மகாதிர் தெரிவித்துள்ளார். அப்போதைய ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியது மலாய்க்காரர்கள். கொத்து கொத்தாக செத்தது மலாய்க்காரர்கள். ஆங்கிலேயர்கள் அடிமையாக்கியவர்களில் பலரும் மலாய்க்காரர்கள்தான். அப்போதெல்லாம் நாம் ஒற்றுமையாக இருந்தோம் என்று மகாதிர் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திரத்திற்கு மலாய்க்காரர்கள் ஒற்றுமையாக போராடினோம். ஆனால் இப்போது அரசியல் சுதந்திரம் இருப்பதால் நமக்குள்ளேயே போட்டியும் பொறாமையும் அதிகமாகிவிட்டது என்று மகாதிர் சுட்டிக்காட்டினார். பிரிந்து கிடக்கும் மலாய்க்காரர்களால் வெற்றி பெற முடியாது. மலாய்க்காரர்கள் எல்லோரும் ஒரே கட்சியின் ஒரே தலைமையை ஏற்று ஒன்றிணைய வேண்டும். ஆனால் அது அம்னோவாக இருக்கக்கூடாது என்பதில் தாம் தெளிவாக இருப்பதாக மகாதிர் தெரிவித்துள்ளார். நேற்று கோலம்பூரில் போதைப்பொருள் பரிசோதனை நடவடிக்கையின் போது தேசிய போதைப்பொருள் தடுப்பு முகமையான AADKயின் அதிகாரி ஒருவர் சந்தேக நபரால் கத்தியால் தாக்கப்பட்டு காயமடைந்தார். ஜலான் கிருஞ்சியில் உள்ள ஒரு கார் கழுவும் இடத்தில் அமலாக்க அதிகாரிகள் சந்தேக நபரை தடுத்து நிறுத்தி சிறுநீர் பரிசோதனைக்கு உட்படுமாறு அறிவுறுத்திய போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட காவல்துறை தலைவர் ஹூ சாங் ஹூக் தெரிவித்தார். இருப்பினும் அந்த நபர் மறுத்து ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாக அவர் கூறினார். இந்த மோதலின் போது சந்தேக நபர் கத்தியை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவரை தாக்கினார். இதனால் அவரது வலது உள்ளங்கையிலும் கட்டை விரலிலும் காயங்கள் ஏற்பட்டதாக ஹூ ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இச்சம்பவத்தை தொடர்ந்து சந்தேக நபர் தப்பி ஓடிவிட்டார். 48 வயது அந்த அதிகாரி மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையத்தில் சிகிச்சை பெற்று வருகிறார். அங்கு அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் செராஸைச் சேர்ந்த 46 வயதுடையவர் என்று காவல்துறை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவரை தேடிப்பிடிக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று சபா பெர்னாமில் உள்ள சுங்கை பெசார் சுங்கை பஞ்சாங் பகுதியில் ஒரு கார் சறுக்கிச் சென்று சாலை தடுப்பில் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் அவரது மனைவி படுகாயமடைந்தார். பிற்பகல் 1:25 மணிக்கு தங்களுக்கு அவசர அழைப்பு வந்ததாகவும் சுங்கை விசார் நிலையத்தைச் சேர்ந்த தீ அணைப்பு வீரர்கள் சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கம்போங் பெலியா 2 என்ற இடத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குனர் அமாட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். கார் சறுக்கி சாலை தடுப்பில் மோதி தலைகீழாக கவிழ்ந்ததாக அவர் கூறினார். இந்த விபத்தில் 3 பேர் பாதிக்கப்பட்டனர். அவர்களில் இருக்கையில் அசையாமல் சிக்கியிருந்த 30 வயது மதிக்கத்தக்க ஆண் ஓட்டுநர், படுகாயமடைந்த 30 வயது மதிக்கத்தக்க பெண் மற்றும் சிறு காயங்களுடன் தப்பிய 2 வயது சிறுமி ஆகியோர் அடங்குவர் என்று அவர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வருவதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். முதலுதவி படையினர் வருவதற்கு முன்பே காயமடைந்தவர்கள் பொதுமக்களால் மீட்கப்பட்டனர். அந்த ஆண் வாகனத்திலிருந்து மீட்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. நேற்று மாலை தங்காக் குனோங் லேடாங் நீர்வீழ்ச்சியில் தனது 2 நண்பர்களுடன் குளித்துக் கொண்டிருந்த போது வழிக்கு விழுந்த ஒரு 11 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டான். சம்பவ இடத்திற்கு வந்த சுகாதார அமைச்சு ஊழியர்களால் 15 வயதான முகமது ஜஃப்ரான் அபு சமா இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது என்று மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் செயல்பாட்டு கட்டளை அதிகாரி ஃபஸ்லான் மராமான் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கை குழுவினர் பாதிக்கப்பட்டவர் தனது 2 நண்பர்களுடன் குளித்துக் கொண்டிருந்த போது வழிக்கு விழுந்து நீரில் மூழ்கியதை கண்டறிந்தனர். தீயணைப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கை குழுவினர் வருவதற்கு முன்பே பொதுமக்கள் பாதிக்கப்பட்டவரின் உடலை மீட்டனர் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மாலை 5:27 மணிக்கு இச்சம்பவம் குறித்து தங்களுக்கு அவசர அழைப்பு வந்ததாகவும் அதைத் தொடர்ந்து தங்காக் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த 8 பணியாளர்களை கொண்ட அவசர மருத்துவ மீட்பு சேவைகள் பிரிவுடன் ஒரு தீயணைப்பு மற்றும் மீட்பு வாகனம் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் அவர் கூறினார். அந்த குழுவினர் சம்பவ இடத்தில் கண்காணிப்பில் ஈடுபட்டதாகவும் பாதிக்கப்பட்டவரின் உடல் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த மாதம் மின்சார கட்டணங்கள் உயரும் என்று இணையத்தில் பரவி வரும் கூற்றுகளை தனாகா நேஷனல் பிரிகாட் மறுத்துள்ளது.
இத்தகைய தகவல் தவறானது என்றும் பொதுமக்களை தவறாக வழிநடத்துகிறது என்றும் டிஎன்பி ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இத்தகைய தவறான தகவல்கள் பரவுவது குறித்து மேலதிக நடவடிக்கைக்காக மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்திடம் புகார் அளிக்கப்படும் என்று டிஎன்பி தெரிவித்துள்ளது. மின்சார கட்டணங்களில் செய்யப்படும் எந்த ஒரு மாற்றமும் தானியங்கி எரிபொருள் விலை சரிசெய்தல் பொறிமுறையான ஏஎஃப்ஏவுக்கு உட்பட்டது என்றும் இது உலகளாவிய எரிபொருள் விலைகள் மற்றும் அந்நிய செலாவணி விகிதங்களில் ஏற்படும் மாற்றங்களை அடிப்படையாக கொண்டது என்றும் எரிசக்தி ஆணையத்தின் உறுதிப்படுத்தலுடன் மாதம் தோறும் சரி செய்யப்படுவதாகவும் டிஎன்பி தெரிவித்துள்ளது. ஏஎஃப்ஏ விகிதங்கள் தொடர்பான எந்த ஒரு மாற்றமும் அதன் அதிகாரப்பூர்வ வழிகள் மூலம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று டிஎன்பி தெரிவித்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.